வரதுக்கு முன்னாடி நமக்கு கல்லீரில் பில்லிபின் பாயிண்ட் அதிகமாக இருந்தது, அதனால் காமலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை இருக்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவு இருந்தது? உங்கள் யூரின் கலர் எப்படி இருந்தது? கலர் எல்லோவா போகும், கண்ணும் மஞ்சளாக இருந்துச்சு, உடல் சோர்வாக இருந்தது. பசியெல்லாம் எப்படி இருந்தது? பசியே எடுக்காது. வலி போகர் சித்த மருத்துவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை கேம்ப்ல தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா மதுரை ஆரப்பாளையத்துல இருந்து பிரபுன்றவர் நம்ம கிட்ட எதுக்காக வந்திருக்காரு. முதல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்காருங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். நீங்க எந்த பிரச்சனைக்காக நம்ம இதுக்கு மஞ்சள் காமால கல்லீரல் சம்பந்த பிரச்சனை? மஞ்சள் காமால கல்லீரல். நீங்க இங்க நம்ம கிட்ட வரப்ப மஞ்சள் காமால எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? 7 பாயிண்ட் இருக்கு. இப்போ எத்தனை மாசம் நம்ம கிட்ட மெடிசன் எடுத்திருக்கீங்க? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கு. இப்போ என்ன பாயிண்ட் இருக்குங்க சார்? இப்போ நில்லுன்னு வந்துருச்சு. நம்ம மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொல்றதுல இன்னொரு 4 பேர் வந்து பயனடைவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான மருந்து, சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து, நல்ல திருப்தியான ஆரோக்கியமான. நான் ஐயாட்ட பேசுவோம் இருங்க. நம்மகிட்ட வரதுக்கு முன்னாடி நமக்கு கல்லீரில் பில்லிபின் பாயிண்ட் அதிகமாக இருந்தது, அதனால காமலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை இருக்கையில உங்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவு இருந்தது? உங்க யூரின் கலர் எப்படி இருந்தது? கலர் எல்லோவா போகும், கண்ணும் மஞ்சளா இருந்துச்சு, உடல் சோர்வா இருந்தது. பசியெல்லாம் எப்படி இருந்தது? பசியே எடுக்காது. வயிறு வலி இது எல்லாமே இருந்தது. சில இடங்கள்ல பார்த்துட்டு இல்ல நம்ம ஐயாவே பார்த்துக்கலாம், ஏற்கனவே நம்ம கிட்ட மருந்து எடுத்து குணமானவங்க உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா, சொந்தக்காரங்களே சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப போய் ஒரு 2 மாசம் மருந்து சாப்பிட்டுருப்பீங்க. 2 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப போய் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கல பில்லிபின் வந்து 1.2 வந்துருச்சு, 0.8 என்ன வந்துருச்சு. டைரக்ட் பில்லிபின், டோட்டல் பில்லிபின் எல்லாமே வந்து கம்மியாகி வந்துருச்சு. இப்ப உங்க யூரின் கலர் வந்து மஞ்சளாலாம் இது நல்லாவே இருக்கு. பசி நல்லா இருக்கு. தூக்கம் நல்லா இருக்கு. உங்களோட அன்றாட வேலைகளை நார்மலா பாத்துக்கிறீங்க. ஓகேங்க. இப்ப இந்த ஒரு மனுஷனுக்கு உடம்புல ரொம்ப முக்கியமானது கல்லீரல். இந்த உடம்புக்கு அதுதான் சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டதுன்னா கேஸ்ட்ரிக், வாயு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடம்புகள்ல வலி, ஜாயிண்டுகள்ல வலி, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கமின்மை, இப்படி எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அது ஐயா அனுபவிச்சாரு. இப்ப நம்ம கிட்ட 2 மாசம் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கீழா நெல்லி, கரிசாலை, அவுரி, மண்டூர கசாயம், மஞ்சள் குடிநீர், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கொடுத்து 2 மாசம் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்லயும் இல்லைன்னு வந்திருக்கு. அவர் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போகர் சித்த மருத்துவத்துல சித்தருடைய குரு மருந்தும் மூலிகை மருந்துகளும் எண்ணற்ற நோயில குணப்படுத்திட்டு வர்றதை நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஒரு வீடியோவிலையும் ஒரு குணமானவர்களுடைய மகிழ்ச்சியான வீடியோவில் அவர் ஐயா எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நானும் இந்த பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவரையும் முன் வந்து கொடுத்தாரு. சரிங்க. இப்ப இந்த மருத்துவத்தை பத்தி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கட்டாயமா இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க இங்க வந்தா கியூர் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கட்டாயமா நம்பிக்கை. நீங்க இதனாலதான் நீங்களே நான் மக்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு கட்டாயமா என்னோட நானே வந்துதான் சொல்றேன். நீங்களே வந்துதான். ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்க. ஏன்னா நம்ம மருந்து எடுத்துட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி குறையதான்னு பார்த்துட்டு தான் திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். திருப்பி கியூர் ஆன பிறகுதான் நம்ம ரிப்போர்ட்லயும் காமிச்சிடறோம். நாடி பார்த்துட்டு சொன்னா உங்களுக்கு தானே தெரியும் எப்படி இதை நாங்க நம்புறது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் மூலியமாவும் எடுத்து காமிச்சிருக்கோம். உங்க ரிப்போர்ட்டுகளை நான் காமிச்சிக்கலாம் இல்லையா? ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தது, நம்ம இந்த வீடியோலயும் அந்த ப்ரூஃபை காமிப்போம். ஓகே நேயர்களே, மீண்டும் ஒரு குணமானவரின் மகிழ்ச்சியான வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.